வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய செவலூர் ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எலிவலையானாலும் தனிவலை வேண்டும் என்பது வழக்கு. தனக்கென்று சொந்தமாக குடியிருக்க ஒரு இடம் வேண்டும் என்பதை குறிக்கும் வாக்கியமே அது. இந்த தேசத்தில் பெரும்பாலானவர்களின் கனவு தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட சொந்த வீட்டு கனவை நனவாக்கி தரும் ஆலயங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அப்படி ஒரு ஆலயம்தான் ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோவில். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கிராமம்தான் செவலூர். இங்கே அருள்மிகு ஆரணவல்லி சமேதராக கோவில் கொண்டிருக்கிறார் பூமிநாதர். புதுக்கோட்டை தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தில் உள்ள இந்த கோவில் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாகவும் திகழ்கிறது. நிலமகள் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டு மக்களின் பாரத்தை தாங்கும் வலிமையை பெற்றாள் என்கிறது தலபுராணம். புராணக்கால பழமையான கோவில் என்றாலும் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் பல்வேறு திருப்பணிகளை இவ்வாலயத்திற்கு செய்துள்ளார்கள். கருவறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் 16 பட்டைகளுடன் கூடிய சோடசலிங்க திருமேனியராக அருள் புரிகிறார் பூமிநாதர். இவரின் லிங்கபானத்தில் அபிஷேகிக்கப்படும் பால், பன்னீர் போன்ற திரவியங்கள் ஆவுடையாருக்கு நடுவே பூமிக்குள் செல்லும்படி இந்த லிங்க திருமேனி அமைந்துள்ளதாம். அதாவது சிவனாரின் அபிஷேக தீர்த்தம் பூமாதேவிக்கும் செல்வதாக ஐதீகம். அம்பாள் ஆரணவல்லி தாயார் தாமரை ஏந்திய திருக்கரங்களோடு அருள் பாலிக்கிறாள். அன்னையை தரிசனம் செய்தாலே மனம் குளுமையடையும், கவலைகள் விலகும். மேலும் தாமரையை திருக்கரங்களில் ஏந்தி இருப்பதால் மகாலட்சுமியாகவும் இங்கே தாய் ஆரணவல்லி அருள்கிறாள் என்பதாக ஐதீகம். பூமிநாதரையும் ஆரணவல்லி அம்பாளையும் வழிபட்டு சென்றால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், நாம் தொட்டது துலங்கும் என்கிறார்கள். சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகளுக்கு நடுவில் வள்ளி தெய்வானை தேவியருடன் சுப்பிரமணியர் சன்னதி கொண்டிருப்பதால் இதை சோமாஸ்கந்த தலம் என்றும் சொல்கிறார்கள். பைரவருக்கும் இங்கே தனிச்சன்னதி உள்ளது. தேய்பிரை அஷ்டமியில் இந்த பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பூமகள் வழிபட்ட தலம் இது என்பதால் வாஸ்துவுக்குரிய கோவிலாகவும் பூமி தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தலமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயம். ஒருமுறை இந்த தலத்துக்கு சென்று பூமிநாதரை வழிபட்டால் விரைவில் சொந்த வீடு அமையும், நிலப்புலன்கள் வாங்கலாம் என்பது நம்பிக்கை. அதேபோல் வீடு, மனை ஆகியவற்றில் சட்ட சிக்கல்கள், வழக்கு பிரச்சனைகளால் தவிக்கும் அன்பர்கள் இங்கு வந்து பூமிநாதரை வழிபட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் தொடர்பான தொழில் செய்பவர்கள் தங்களின் தொழில் சிறக்கவும் லாபம் பெருகவும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு வாஸ்து நாளன்று இந்த கோவிலில் விசேஷ ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. அன்றைய தினம் சுவாமிக்கு 11 விதமான அபிஷேகங்களும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும். வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்களில் வாஸ்து குறைபாடுகள் உள்ளோர் இந்த வழிபாட்டு வைபவங்களில் கலந்து கொண்டு அருள்மிகு பூமிநாதரை மனமுருக பிரார்த்தித்து வழிபட்டு சென்றால் தோஷங்கள் குறையும், குறைகள் நீங்கும் என்பது ஐதீகம். சொந்த வீடு கனவில் இருக்கும் அன்பர்கள், நிலம், மனை சார்ந்த பிரச்சனைகள் விலக வேண்டும் என்று விரும்பும் பக்தர்கள் ஒரு வாஸ்து நாளில் இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அந்த நாளில் செல்ல இயலவில்லை எனில் செவ்வாய்க்கிழமை அல்லது உங்களின் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபடலாம். பூமகள் வழிபட்ட பூமிநாதரின் திருவருளால் பிரச்சனைகள் நீங்கும், உங்களின் சொந்த வீடு கனவும் நனவாகும். வாஸ்து நாள் அன்று இந்த கோவிலில் பூமிநாதரின் சன்னதியில் வைத்து பூஜிக்கப்பட்ட செங்கற்களை பிரசாதமாக தருகிறார்கள். இதற்கு காணிக்கை கட்டணம் உண்டு. பூஜித்து தரப்படும் செங்கல்லை வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூமிநாதரை தியானித்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடுமாம். இப்படி வழிபட்டு பிரார்த்தனைகள் பலித்தவர்கள் மீண்டும் வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தி வழிபடுகிறார்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். ஈசனின் திருவருளால் உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.